Hi friends, welcome to Avantika Zoom. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு முட்டை கலக்கி ரெசிபி. அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ப்ளைன் கலக்கி எப்படி செய்யறதுங்கறத சொல்றேன். ஒரு பவுல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனோ இல்லட்டா ஒரு தோசை தவாவோ வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே நீங்க நம்ம அடிச்சு வச்சிருக்க முட்டைய ஊத்திடுங்க. ஊத்திட்டு கொஞ்சம் எண்ணெயை மேலாப்ல ஊத்தி விடுங்க. ஊத்திட்டு உடனே நீங்க அந்த முட்டைய வெளிப்பக்கமா இருந்து சுருட்டிக்கிட்டே வந்துருங்க. ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஆம்லெட் மாதிரி வெந்து போகக்கூடாது. உள்ள நமக்கு கொஞ்சம் அந்த லிக்விடாக தான் இருக்கணும். அதனால உடனே சுருட்டி நீங்க வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான பிளைன் கலக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா கலக்கி எப்படி செய்யறதுங்கிறத சொல்றேன். ஒரு பவுல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு முட்டைய உடைச்சி ஊத்தி நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இந்த பீட் பண்ண முட்டையோட ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு சிக்கன் கிரேவி இல்லாட்டா மட்டன் கிரேவியை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு அதில் நாம் கலக்கி வச்சிருக்க மசாலா முட்டை கலவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எப்படி பிளைன் கலக்கியை நம்ம சுருட்டி எடுத்தோமோ அதே போல தான். நம்ம ரொம்ப நேரம் இதையும் வேக வைக்க வேண்டாம். உடனே நம்ம சுருட்டிக்கிட்டே வந்தோம்னாவே நமக்கு சூப்பரான மசாலா கலக்கி ரெடி ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவந்திகா ஜூம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.